என் பேர் சிவகுமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். என்னை கூட்டின்னு வந்தது வந்து ஆனந்தம். இது பிரம்மமலை வாராயம்மாள் வந்து ஒசூரில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாப்படி. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சித்தரையாவை பார்த்தேன். அந்த இடத்துல சித்தரையை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். என் கஷ்டத்தை வந்து அவர்கிட்ட சொன்னேன். என் கஷ்டத்தை சொல்லிட்டு பின்னாடி அவர் வந்து சரி அவர் ஆலோசனை சொன்னார். சொல்லிவிட்டு போய் ஒரு கோரிக்கை ஒன்று வை அப்படின்னு சொன்னார். அம்மா கிட்ட வந்து வாராயம்மா கிட்ட கோரிக்கை வையின்னு சொன்னார். நான் வந்து கோரிக்கை ஒன்று வச்சேன். அதுக்கு பின்னாடி என் பையனுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துச்சு. அப்பயே வந்து நான் அங்கேருந்தே நான் வீட்டிலேருந்தே நான் கும்பிட்டுக்கினேன். இந்த மாதிரி வந்து நிறையா கஷ்டம் வந்ததுனால நான் கும்பிட்டுக்கினேன். இன்னும் நிறையா பிரச்சனைலாம் எங்கள் இதில் இருந்துச்சு. என்னுடைய கஷ்டமும் என் ஒய்ஃபுடைய கஷ்டமும் நிறையா நாங்கள் கஷ்டப்பட்டோங்க. ஒரு 15 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டோங்க. 5 வருஷமாக கட்டும்போது சொந்த பந்தம் கட்டெல்லாம் நிறைய அவமானப்பட்டேங்க. அதனால் வந்து அதுக்கு அந்த ஒரு பரிகாரமாக வந்து ஐயா கிட்ட வந்தேங்க. அந்த ஐயா கிட்ட வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு சுடலமலை சாமிக்கும் வாராய் அம்மாவுக்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுங்க. கோரிக்கை வச்சது என்னுடைய கஷ்டமெல்லாம் வந்து இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தான் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போனேன் வாராய் அம்மா கிட்ட. அந்த கஷ்டம் வந்து தீர்ந்துடுச்சு. அது வந்து தீர்ந்த பின்னாடி என்னுடைய கஷ்டத்தை வந்து அவருடைய பாதத்திற்கு வந்து அர்ப்பணித்து பிரம்மமலைக்கும் வாராயம்மாவுக்கும் சித்தர் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.